ஒரு நாள் போலீஸ் வழக்கம் போல எல்லா வண்டிகளையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய லாரியை நிறுத்தி செக் பண்றப்போ, உள்ள நெறைய காயங்களோட ஒரு பெண் இருக்காங்க. என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சுன்னு போலீஸ் கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்றாங்க. சந்தேகப்பட்டு லாரிய தொறந்தா, உள்ள நூத்துக்கணக்குல நாய்ங்க இருக்கு. அதிர்ச்சி ஆகுற போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. வேற வேற அதிகாரிகள் விசாரிக்கும் போதும் அமைதியாவே இருக்கதால, கடைசியா நம்ம எவ்லினுக்கு கால் பண்றாங்க. நடுராத்திரியில கால் பண்ணதால, வேண்டா வெறுப்பா வேற வழி இல்லாம தன்னோட குழந்தைய அம்மா கிட்ட விட்டுட்டு கிளம்பிடுறா. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், கைதானது ஒரு பெண்ணே இல்ல, பொம்பள வேஷம் போட்ட ஆம்பளன்னு. எவ்லின் விசாரணைய ஆரம்பிக்க நெறைய கேள்விகள் கேட்கறாங்க. ஆனா எதுக்குமே அந்த ஆள் பதில் சொல்ல மாட்டேன்றான். அதுக்கு பதிலா அவன் எவ்லின் பத்தி சில கேள்விகள் கேட்கறான். அது மூலமா தான் எவ்லின் அவ கணவனோட டார்ச்சர் தாங்காம டைவர்ஸ் பண்ண விஷயமும், அவ குழந்தைய தனியா கஷ்டப்பட்டு வளர்க்கிற விஷயமும் நம்மளுக்கு தெரிய வருது. போதுமான அளவு என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்கள பத்தி சொல்லுங்கன்னு எவ்லின் கேட்ட உடனே, தன்னோட பேரு டக்ளஸ்னும், தனக்கு நூத்துக்கணக்கான குழந்தைகள் இருக்கதாவும் சொல்றான். உங்க நாய்கள சொல்றீங்களான்னு கேட்கறதுக்கு, ஆமா, அதுங்க தான் என் குழந்தைங்க. என்ன பலமுறை காப்பாத்தியிருக்காங்க. என் உயிரையே கூட அவங்களுக்காக குடுப்பேன்னு சொல்றான். உங்களுக்கு மனுஷங்களோட நாய்ங்கள தான் பிடிக்குமான்னு கேட்கிறப்போ, மனுஷங்கள பத்தி எவ்வளோ அதிகமா தெரிஞ்சுக்கிறனோ, அவ்வளோ அதிகமா டாக்ஸ விரும்ப ஆரம்பிச்சுடுறேன். ஆனா, அதுங்க கிட்ட ஒரே ஒரு குறை தான். அதுங்க மனுஷங்கள ஈஸியா நம்பிடும் அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா ஃபிளாஷ்பேக். அவன் அப்பா சண்டைங்களுக்காக நாய் வளர்க்குற ஒரு சைக்கோ. அவனுக்கு கருணை, அன்பு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. அவன் அண்ணன், அவங்க அப்பன மாதிரியே. அந்த வீட்ல டக்ளஸ கேர் பண்ற ஒரே ஒரு ஆளு, அவனோட அம்மா மட்டும் தான். ஆனா, அவங்களையும் அந்த சைக்கோ நாய்ங்கள அடிக்கிற மாதிரி அடிப்பான். நாய்ங்களுக்கு போதுமான சாப்பாடு போடாம வெறியேத்தும் அந்த சைக்கோ. ஏன்னா, சண்டைகள்ல அதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்ல. அத பொறுக்க முடியாம டக்ளஸ் ஒரு நாளு நாய்ங்களுக்கு பாக்கெட்ல ஸ்நாக்ஸ ஒளிச்சு வச்சு குடுப்பான். இத அந்த அண்ணன்காரன் பார்த்துருவான். அன்னைக்கு சாயந்திரமே அப்பன்கிட்ட போட்டும் குடுத்துருவான். இத கேட்ட அந்த சைக்கோ டக்ளஸ் சாப்பிடுறான்னு கூட பார்க்காம சட்டைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போய் நாய் ஷெட்டுக்குள்ள தூக்கி போட்டு அடைச்சிருவான். வேற வழி இல்லாம நாய்ங்களோட நாயா வளர ஆரம்பிப்பான் டக்ளஸ். அந்த சைக்கோ டார்ச்சர் தாங்க முடியாம அவனோட அம்மாவும் வீட்ட விட்டு ஓடி போயிருவாங்க. அவனுக்கு இப்போ இருக்கிறது எல்லாம் அந்த நாய்ங்க மட்டும் தான். ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடா அந்த ஷெட்டுக்குள்ள சில மேகசின்ஸ பார்ப்பான். அத அவங்க அம்மா தான் ஒளிச்சு வச்சு படிக்கிறாங்கன்றதையும் புரிஞ்சுக்கிறான். அத வச்சு தான் அவன் உலகத்தையும் தெரிஞ்சுக்கிறான். ஒரு நாள் சில குட்டி நாய்ங்களுக்கு ஒளிச்சு வச்சு சாப்பாடு குடுப்பான் டக்ளஸ். அவன் அண்ணன் வழக்கம் போல போட்டு குடுக்க, அவங்க அப்பன் கன் எடுத்துட்டு வந்துருவான். டக்ளஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பான். கடைசில அந்த சைக்கோ டென்ஷன் ஆகி டக்ளஸையே சுட்டுருவான். டக்ளஸ் ஒரு நாய அனுப்பி ஒரு போலீஸ கூப்பிட்டு வர சொல்லுவான். அங்க வர்ற போலீஸ் டக்ளஸ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. சைக்கோ அப்பனையும் பிள்ளையும் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த புல்லட் பட்டதால டக்ளஸால நடக்க முடியாம போயிடுது. பல கேர் ஹோம்ஸ்க்கு அனுப்பப்படுற அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்றாங்க. ஒரு நாள் ஒரு கேர் ஹோம்ல செல்மான்னு ஒரு கவுன்சிலர் அவனுக்கு கதை சொல்ல வர்றாங்க. அவங்களோட அன்பு அவனுக்கு அவங்க அம்மாவை ஞாபகப்படுத்துது. அவங்களோட சேர்ந்து சில டிராமாஸ்லயும் நடிக்க ஆரம்பிக்கிறான். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடி லைஃப்லயும் ஹெல்ப் பண்ணுது. செல்மாவ காதலிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா, அவங்களும் ஒரு நாள் டக்ளஸ விட்டுட்டு போயிடுறாங்க. டக்ளஸால அவங்கள மறக்க முடியல. ரொம்ப வருஷம் பேப்பர்ஸ்ல அவங்கள பத்தி நியூஸ கேதர் பண்றான். ஒரு நாள் அவங்க டிராமா போடுற இடத்துக்கே போய் நேரா பார்க்கவும் ட்ரை பண்றான். அவன பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க செல்மா. பட் அவனால சந்தோஷப்படவே முடியல. ஏன்னா, செல்மா வேற ஒருத்தர லவ் பண்றதாவும், அவர சீக்கிரமே மேரேஜ் பண்றதாவும் சொல்றாங்க. வாழ்க்கைய வெறுத்து கீழ விழுகிற டக்ளஸ அவன் நாய்ங்க தான் திரும்பவும் காப்பாத்துதுங்க. அதுக்கப்புறம் டக்ளஸ் நாய்ங்கள கூப்பிட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். வேற ஒரு டிராமா கம்பெனில வேஷம் போட்டு பாட்டு பாடுறவன் பணம் பத்தாதனால நாய்ங்கள வச்சு திருடவும் ஆரம்பிக்கிறான். அத கண்டுபிடிக்கிற ஒரு டிடெக்டிவ் அவன மிரட்டி காசு வாங்க பார்க்கும்போது, அவனையும் நாய்ங்கள வச்சு போட்டு தள்ளிடுறான். இந்த மாதிரி சில பிரச்சனைகள்ல சிக்கின வேற ஒரு ரவுடி குரூப்பு டக்ளஸை தேடி அவன கொல்ல வர்றப்போ, ரொம்ப போராடி அவங்கட்ட அடி வாங்கி அவங்களையும் கொன்னு அங்கருந்து தப்பிச்சு வர்றான். அவன் வர்ற வழியில தான் போலீஸ் கிட்டயும் மாட்றான். இந்த மொத்த கதையையும் சொல்றான். மொத்தத்தையும் கேட்டு முடிக்கிற எவ்லன் கிளம்பும்போது, "என்கிட்ட மட்டும் ஏன் எல்லா உண்மைகளையும் சொன்ன?" அப்படின்னு கேட்கிறப்போ, நம்ம 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது வலி அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா எவ்லினும் அவளோட வாழ்க்கையில அவ ஹஸ்பண்டால நெறைய கஷ்டங்கள சந்திச்சிருப்பா. நெறைய வலிகளையும் சந்திச்சிருப்பா. அதெல்லாம் முன்னாடியே அவ சொன்னா இல்லையா? அதனால தான் டக்ளஸ் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்றான். மறுநாள் அதிகாலையில நாய்ங்கலாம் சேர்ந்து டக்ளஸ்க்கு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வருது. ஜெயில்ல இருந்து அவன வெளியிலயும் கொண்டு வந்துருது. டக்ளஸ் ஒரு வழியா எஸ்கேப் ஆகிட்டான். இனி எல்லாமே நல்லதுதான் நினைக்கிறப்போ, அவன் வீல் சேர விட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்து போய் அவன் உயிர விடுறான். அந்த நாய்ங்கள்ல ஒண்ணு எவ்லன பாதுகாக்க ஆரம்பிக்குது. அங்கேயே இந்த கதையும் முடியுது. இந்த கதை சந்தோஷமா தான் முடியும்னு நினைச்சிட்டு இருக்கப்போ, இவ்வளோ சோகமான எண்டிங்க குடுத்துருவாரு டைரக்டர். இந்த படத்த நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, Amazon Prime OTTல இருக்கு. நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்ததா? என்னோட நரேஷன் பிடிச்சிருந்ததா? இல்ல அதில ஏதாவது குறைகள் இருந்துச்சா? இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையும் காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோவ லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.